அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு லாங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒரு டீயோ காஃபியோ போட்டு வச்சுட்டு நீங்கள் டீ குடிச்சிக்கிட்டே நம்ம வீடியோவை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பரான விளாக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பூனம் சரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுங்க. பூனம் சரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரேர் தான், எப்பாச்சும் ஒருக்க தான் வரும். அதனால் நமக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. இது வந்து நம்ம தைக்க அது இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா. அப்போ வந்து இந்த ஒரு டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஃபேவரிட் க்ளூ இருக்குது பார்த்திங்களா, லைனிங் மேலே வந்து டாட்டாக வச்சுட்டு அது மெயின் கிளாத்தில் வந்து நம்ம அப்படியே நேராக வச்சோம்னா நல்லா அப்படியே ஒட்டிக்குங்க. லைட்டாக அயன் பாக்ஸில் ஹீட் பண்ணோம்னா செம்மையாக ஃபிக்ஷபிளாக ஒட்டிக்கும். நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப இழுத்துட்டுலாம் கொடுக்காதுங்க. லைனிங் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே மெயின் பீஸ் வந்து நமக்கு கிடச்சிருங்க. ஏன்னா எப்பாச்சும் ஒரு டைம் தான் அந்த பூனம் சேரீலாம் ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு பண்ணும்போது நமக்கு அங்கங்கே சுருக்கங்கள் வராதுங்க. அதுக்கப்புறம் லைனிங் துணியோட மெயின் துணி வந்து ரொம்ப தொலைன்ட்டு தொங்கி போன மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நமக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் ரொம்ப சூப்பராக வருங்க. அந்த க்ளூ தடவி இருக்கும் பார்த்திங்களா, அது மேலே நம்ம அயன் பாக்ஸ் வைக்கும் போது நல்லா ஒன்றோட ஒன்று சூப்பராக ஒட்டிடும். சுற்றிலும் ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சில் நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம்னா நீட் ஃபினிஷிங்கில் ரொம்பவே சூப்பராக கிடச்சிருங்க. அப்புறம் ஊர்லேருந்து அம்மா வந்து ஒரு 10 நாள் ஆச்சுங்க எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வாரம் கடை லீவ் விட்டுருக்காங்க. அதனால் வந்து இன்றைக்கி மக வீட்டில் ஆசை தீர 10 நாள் இருந்திருக்காங்க. இல்லாட்டி எப்போ வந்தாலுமே ஞாயிற்றுக்கிழமை காலைல வந்தாங்கன்னா திங்கக்கிழமை காலையில் இங்கே 7 மணிக்கு பஸ் ஏறினா 10 மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு நாள் கூட லீவு போட மாட்டாங்க. தடவை லீவுங்கிறனால வந்து இருந்தாங்க. அதனால் அம்மா வீட்டு வேலை, சமையல் வேலை, துணி துவைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அதனால் உட்காந்து தைக்கிற வேலையை மட்டும் நான் ஃப்ரீயாக பார்த்துட்டு இருந்தேங்க. அம்மா வந்து கரூர் டெக்ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்திங்களாங்க, கரூரில் அங்கே தான் வந்து வேலைக்கு போகிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து நம்ம செய்கிறத பொறுத்து தான். 500 ரூபாய்க்கு செய்வாங்க, 1000 ரூபாய்க்கு செய்வாங்க, 450 ரூபாய்க்கு செய்வாங்க. அம்மா ரொம்பவும் அழட்டிக்க மாட்டாங்க. ஒரு 450 500 ரூபாய்க்கு செஞ்சுட்டு 6 மணி போல் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம் எந்த மாதிரி வேலை என்ன ஏதுங்கிறனால. பீஸெல்லாம் வராதனால சரின்ட்டு ஒரு வாரத்துக்கு லீவ் விட்டுருக்காங்க கடை சைடு. அதனால் அம்மா வந்திருந்தாங்க. இப்போ இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சுங்க. முன்னாடி கப் ஷேப்பு அந்த பட்டி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நிறையா வீடியோ வந்து பெண்டிங்கில் இருக்குங்க. வீட்டு வேலை கொஞ்சம் போயிட்டுருக்கனால எடுக்க முடியல. வீடியோவில் எடுக்கணும்னா சோலோவாக இருக்கணும், வெளியில் சத்தம் கேட்கக்கூடாது, அமைதியாக இருந்தால் மட்டும்தாங்க ப்ராப்பராக வீடியோ ஷூட் பண்ண முடியும். அதனால தான் வந்து கேட்ட உடனே வீடியோ வந்து என்னால் போட முடியல. அதுக்கு ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேங்க. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து எல்லாம் கிளியர் ஆயிரும். அப்புறம் அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாங்க. இது வந்து வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தொடர்ந்து லீவ் வந்துருச்சு பார்த்திங்களா. அப்போ தான் வந்து அன்னை வீடெல்லாம் ஊர்லேருந்து வந்தாங்க. அன்றைக்கி வீட்டுக்காரர் வெள்ளனா வந்துட்டார். 6 மணிக்கெலாம் வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் மளிகை ஜாமான் உழவர் சந்தையில் கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கணுங்கிறனால அப்படியே கிளம்பி பழனி வரைக்கும் போயிருந்தோம். தம்பியோட சைக்கிள் வந்து பஞ்சர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சுங்க. அப்படியே கிடையாக போட்டு வச்சுட்டோம். அவங்களும் நைட்டு வேலை பகல் வேலைன்னு போயிடுறாங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறனால சைக்கிள் ஒரு ஓரமாக இருந்துச்சு. காலையில் கொண்டு போய் சைக்கிளை வந்து பஞ்சர் கடையில் விட்டுட்டு ஈவினிங் போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து அன்னை வீடு வந்தாவே இந்த காளான் பானிபூரிலாம் கொஞ்சம் விருப்பப்பட்டு கேட்பாங்க. அது எந்த கடையில் டேஸ்ட் நல்லா இருக்குமோ அதை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து அடுத்த நாள் எங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்களுக்கு காளான் பானிபூரி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம அப்படியே வந்து சைக்கிள் எடுக்கிறதுக்கு சைக்கிள் கடைக்கு போயிடலாங்க. இதுதான் தம்பியோட சைக்கிள். அவன் காலையிலே சாயந்தரமும் என் சைக்கிள் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். கொஞ்சம் அவங்க அப்பாவுக்கு ஃப்ரீயாக இருக்கோமே சைக்கிளை வந்து கொஞ்சம் கடையில் விட்டுட்டு பட்டி டிங்கரிங்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் அவங்க அப்பா ரோட்டை கிராஸ் பண்ணி அங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவையும் உட்கார வச்சு சைக்கிளையும் தூக்கி மேலே வச்சு பத்திரமா கொண்டு போயிட்டு வீட்டில் 2 பேர்த்தையுமே ட்ராப் பண்ணிட்டேன். நான் ராத்திரி டைம் கொஞ்சம் சைக்கிளை வச்சுட்டு ஓட்டுறப்பில் கொஞ்சம் உள்ளட்டும் நம்ம பொறுமையாக மெதுவாக போனோம்னா பத்திரமா கொண்டு போய் அவங்கள இறக்கி விட்டுறலாங்க. அப்படி தான் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டேன். இது வந்து அடுத்த நாள் சனிக்கிழமைங்க. தம்பிக்கு ஸ்கூல் இருந்துச்சு. வீட்டில் 2-3 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாவே அவன் ஒரு குஷியில் அம்மா அப்படின்னியா. சரிடா உனக்கு ஓகேனா லீவு போட்டுக்கோ, அப்புறம் லீவு போட்டதுக்கப்புறம் எனக்கு
அந்த ரேங்கிங்கில் நம்பர் போயிருச்சு எனக்கு வந்து அப்புறம் ஸ்கூலில் வந்து அந்த அட்டண்டன்ஸில் நம்பர் போச்சுலாம் நீ சொல்லக்கூடாது, உனக்கு விருப்பப்பட்டு ஜாலியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீ லீவ் போட்டுக்கோ, நான் கம்பல் பண்ணலாம் அப்படின்னியா. அப்புறம் லீவும் போட்டுக்கிட்டியா, பர்மிஷன் கேட்டியா, சரின்ட்டு லீவ் போட்டுக்கூடா அப்படின்னு அவன்கிட்டையும் சொல்லியாச்சு. அப்புறம் கிளம்புற நேரத்தில் தண்ணி வந்துருச்சுங்க. அப்புறம் அன்னை வீடு இருக்கவும் அவங்கள மேலே ஏறி தண்ணியை ஏற்ற சொல்லியாச்சு. அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம திண்டுக்கல்லில் வந்து பாதாள செம்பு பழனி ஆண்டவரை தான் பார்க்க போகிறோம். போகிற வழியில் பைபாஸில் டீ எல்லாம் குடிச்சிட்டு அம்மா, நான், அண்ணன் பையன் ஒரு வண்டி, இவங்க வஜ்ஜு குட்டியோட இவங்க எல்லாம் ஒரு வண்டி, 2 வண்டியில் வந்து நல்லா வெயிலுங்க. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மணி ஒரு 11 கிட்ட ஆயிடுச்சு. இந்த கோவிலுக்கு நான் ஏற்கனவே ஒருக்க வந்திருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவும் இருக்கும். அப்போ வந்து இந்த செட்டு, கார் பார்க்கிங், கடகணியில் எதுவுமே கிடையாதுங்க. வெறும் சாமி கோவில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கோவிலை வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. காரே கிட்டத்தட்ட 50 காருக்கு மேலே நின்றுச்சு. நல்ல இட வசதி, பார்க்கிங் வசதி எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கோவிலே அப்படியே நல்லா மாற்றிட்டாங்க. நிறையா செட்டெல்லாம் போட்டு சாமி பார்க்குறதுக்கு அந்த லைன் எவ்வளவோ ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும் போது பிரமிச்சுட்டே இருந்தாங்க சொல்லணும். அந்த என்ட்ரன்ஸ் போகும்போதே சாமி காவல் தெய்வம் அப்படியே கம்பீரமாக நிற்பார். அதை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து நம்ம சாமி பார்க்க போகலாம். பாதாள செம்பு பழனி ஆண்டவர் அப்படியே பக்கத்தில் நின்று பார்க்கலாம். கரெக்டாக 2 விளக்கு முன்னாடி அவரோட முகம் பார்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு அர்ச்சனை ஆராதனையெல்லாம் போட்டுட்டு வெளியே வந்து அன்னதானத்துக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச பணத்தை கொடுத்துட்டு அப்படியே வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. பழனி ஆண்டவனை பார்த்துட்டு பட்டை அடிக்காமல் வந்த எப்படிங்கிறனால நல்லா மனசார பட்டையெல்லாம் அடித்து முடிச்சுட்டு அப்படியே கோவிலை கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அன்னை வீடு எப்போ வந்தாலுமே எங்காச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏதோ பக்கத்தில் ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ரொம்ப கிட்டக்கு இல்லாமல் எங்காச்சும் அவுட்ரு சைட்லாம் போகாத கோவிலாக இருந்துச்சுன்னா எப்போ வந்தாலும் கூட்டிகிட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் அன்றைக்கி இந்த கோவிலுக்கு வந்திருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே இந்த கோவிலுக்கு வந்து பார்க்கும்போது டெவலப் ஆகிருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கிட்ட தான் நம்ம அத்தை வீட்டுக்கு அடிக்கடி போவோம் வருவோம் பார்த்தீங்களா. அதனால் வந்து இப்போ இன்றைக்கி தான் வர முடிஞ்சிச்சு. போயிட்டு சூப்பராக சாமி தரிசனம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி நாங்கள் போனப்போ பயங்கர கும்பல். நாங்கள் எதுவும் நடைக்கிடையே சாத்திடுவாங்களா அப்படின்னு நினச்சி போனோம். அப்படிலாம் இல்லைங்க. ஃபுல் டேயும் கோவில் ஓப்பனாக தான் இருந்துச்சு. மதியம் கரெக்டாக நாங்கள் ஒரு 12 மணிக்கு சாமி பார்த்தோம். ஒரு 12:45 அன்னதானம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கோவிலை சுற்றியே நிறையா கோவில்லாம் இருக்குங்க. இப்போ இந்த மலை காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து கோப்பநாத சுவாமி கோவில், பெருமாள் கோவில். சனிக்கிழமையான அந்த மாடுகன்று வச்சுருக்கவங்களா பாலெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. படி மாதிரி இருக்குங்க. அந்த கோவிலும் இருக்குது பக்கத்தில். அதுக்கப்புறம் வந்து இந்த 90 கிட்ஸ் ஃபேவரட்டான ராஜ காளியம்மன் அந்த படம் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த கோவிலும் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு 5 நிமிட்ஸ் ட்ராவலில் தான் இருக்குது. அதுதாங்க இந்த கோவில். அந்த படத்தில் வந்த சிலை, அந்த கோவில் எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷூட் பண்ணதான். இப்போ அந்த சிலையை காமிக்கிறேன் பார்த்தீங்களா, ராஜ காளியம்மன் திரைப்படத்தில் படமாக்கப்பட்ட சிலை அப்படிங்கிற மாதிரி அந்த காளியம்மன் ஃபோட்டோ எல்லாமே வந்து நம்ம படத்துலையும் பார்த்துருப்போம். நேரில் பார்க்கும்போது 90 கிட்ஸுக்கெலாம் நம்ம சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நட சாத்திட்டாங்க. அப்புறம் வந்து அம்மா விளக்கு மட்டும் வாங்கி போட்டுட்டு சாமியெல்லாம் அப்படியே கதவை கிட்ட நின்று பார்த்துட்டு சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு மதியம் லன்ச் வந்து வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சுங்க. அம்மா வீட்டு சைடு எல்லாமே வந்து சைவ பிரியர்கள், நான்வெஜ் சாப்பிட்றதில்ல கொஞ்சம் வருஷமாகவே. அதனால வெளியில் வந்தால் வெஜிடேரியன் ஹோட்டலில் போய் இந்த பிரியாணி, காளான் பிரியாணி, தம் பிரியாணிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஒரு கடைக்கு தான் போயிருந்தோம், ஹரிபவன். பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. காளான் பிரியாணி, பன்னீர் பிரியாணி, அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி 3 வாங்கி அப்படியே எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணி அப்புறம் நான் ஒரு புரோட்டா வாங்கிட்டேன். எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்ட கடையில் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா விழுந்து சொல்லிட்டு வருவாங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு அன்னை வீடு. அப்புறம் அங்கனக்குள்ளேயே ஒரு டீயை போட்டு குடிச்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் வந்து நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், கபோர்டு ஒர்க்கு வேலையெல்லாம் இருக்குங்க. செல்ஃபுக்கு, சாமி ரூமுக்கு பலகைலாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கார் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அப்பா வந்து ஞாயிற்றுக்கிழமை போல் வர சொல்லியிருந்தோங்க. அப்புறம் அன்னை வீடும் வரவும் அவங்களுக்கும் ஆசாரி வேலையெல்லாம் அண்ணாவுக்கும் கொஞ்சம் தெரியும். ஆனால் வந்து அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் அந்த வேலை செட் ஆகலைங்கிறனால அன்னை வீடு வந்து தனியாக வந்து கிரில் பட்டுற வேலை அவங்க சூஸ் பண்ணி அவங்க அந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா இப்போ வரைக்கும் தச்சு வேலை தான் பார்த்துட்டு வராங்க. சரின்ட்டு கபோர்டை போட்டு விட்டுறலாம், நம்ம வந்து அந்த செல்ஃபுக்கு வந்து டோர் தனிங்க போடுறோம் சரின்ட்டு வீட்டுக்காரும் லீவ் போட்டு கூட இருந்து நம்ம பார்த்து 2-3 நாளில் மாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. கடைசியில் பார்த்தா அவருக்கு நைட்டு பகல் வேலைங்கிறனால அவர் போயிட்டார்.
வேலைக்கு. அப்புறம் அண்ணனும் அப்பாவும் தான் சேர்ந்து எல்லாம் மாட்டி கொடுத்துட்டு போனாங்க. அண்ணன் வந்து திங்கக்கிழமை கிளம்பிட்டாங்க, ஏன்னா பையனுக்கு ஸ்கூலெல்லாம் இருக்கனால. அப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் அம்மா ஹெல்ப்பரு, அப்புறம் எங்கள் அண்ணன் பொண்டாட்டி அவங்க ஹெல்ப்பரு. அப்பா தான் மெயின், அவருக்குள்ள ஹெல்ப் பண்ணி இப்போ கம்ப்ளீட்டாக வந்து செல்ஃபுக்கும் சாமி ரூமுக்கும் டோர் வந்து சூப்பராக மாட்டியாச்சுங்க. வேலை செய்ய வீடே கந்தரகோலமாக இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு க்ளீனிங் ஒர்க்கு தான் போயிட்டு இருக்குது. எப்படியும் இந்த தச்சு வேலைக்கு மர வேலைக்கான தூசி வந்து வீடு பூரா கம்ப்ளீட்டாக பரவிருச்சு. ஒரு வாரத்துக்கு க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்த ரொட்டீன் வேலையே ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் வந்து எப்படி எப்படி ஐடியா பண்ணி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் பட்டறையெல்லாம் அண்ணனும் அப்பாவும் சேர்ந்து வச்சாங்கங்க. எப்போவுமே வந்து அந்த அப்பா பையனுக்கு இடையில வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அது செட்டே ஆகாது. கடைசியில் இந்த வேலையில் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போய் கிரில் பட்டறையில் வேலைக்கு சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போனாங்க. அப்புறம் நான் சொந்தமாக பட்டறை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டறை வச்சு இப்போ அவங்க கிரில் பட்டறைனாங்க. இந்த இரும்பு கேட்டு, இரும்பு ஜன்னல், இரும்பு மாடிப்படி செட்டு, அந்த வேலை எல்லாமே பார்ப்பாங்க. கரூரில் வந்து பட்டறையாட்டம் வச்சுருக்காங்க. இப்போ வந்துங்க கபோர்டு வேலை கிட்டத்தட்ட நெருக்கி முடிஞ்சிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தாங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் இந்த வேலை வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஹெல்ப்பர் வந்து நம்ம யார் யார் இருக்கோமோ அவங்க தான் ஹெல்ப்பர். அப்புறம் அப்பா ஒரு ஆளையே செய்யவும் கபோர்டு ஒர்க்கெலாம் ரொம்ப பொறுமையாக மெல்லமாக செய்யணுன்ட்டு பொறுமையாக அப்பா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ வியாழக்கிழமை தான் அவங்க ஊருக்கு கிளம்புனாங்க. இடையில வந்து வீட்டுக்காரர் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தார். பாம்பு பல்லிலாம் இப்போ வந்து ரொம்ப நிறையா வந்துட்டு இருக்குதுங்க. எல்லாம் போய் இந்த வெயிலுக்கு அந்த காடு வந்து இப்போ எல்லாம் காஞ்சி போச்சாங்க. எங்கே ஜாமான் போட்டு வச்சுருக்கோமோ அங்கே போய் அது அடைஞ்சிருது. அதனால ரொம்ப சிரமமாக இருக்கனால அம்மாச்சி போய் சுத்தம் பண்ணுறேன்னு கை வச்சாங்க. நான் ஒரு பிளாஸ்டிக் பொருள், ஒரு தட்டு, மூடி எதுவாக இருந்தாலும் சேர்த்து வைப்பேனாங்க. அது பூரா எல்லாம் கடந்துச்சு. இதெல்லாம் இன்றைக்கி பொறுக்கி எல்லாம் எடுத்து கொண்டு போய் எடைக்கு போட்டுடலான்னு ஒரு வழியாக முடிவு பண்ணி வெளியில் வந்து நல்லா பயங்கர வெயில். அம்மாச்சி தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மாச்சி வந்து ஒரு நாள் தான் இருந்துட்டு போனாங்க. அந்த ஒரு நாளையில் அவங்க என்னென்ன வேலை எனக்கு செஞ்சு கொடுக்க முடியுமோ எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. பறக்குன்னு கையை வச்சு எல்லாத்தையும் சாக்கில் அள்ளி போட்டாங்க. அதை பார்த்துட்டு வீட்டுக்கார் வந்து இந்த ரொம்ப நாளாக இந்த பைக்கு சைக்கிள்லாம் வந்து சும்மாவே கிடக்குது, அதை கொண்டு போய் எடைக்கு போட்டு வந்துடலாம் அப்படிங்கிறனால அவர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடைக்கு போடுறதுக்கு வண்டியும் பேசிட்டு அந்த வேலையை நாங்கள் ஒரு பக்கம் மும்பரமாக பார்த்துட்டு இருந்தோம். இவங்க எல்லாம் உள்ளே வந்து இந்த கபோர்டு வேலைக்கான வேலையை வந்து மும்பரமாக பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் வீட்டில் வந்திருந்தாங்கன்னா யாருமே சும்மா போக மாட்டாங்கங்க. எனக்கு என்னென்ன வேலைகள் தேவைப்படுதோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் போவாங்க. ஏன்னா புள்ள தனியாக காட்டுக்குள்ளே இருக்கிறா, கஷ்டப்படுவான் அப்படிங்கிறனால முடிஞ்ச வேலையெல்லாம் எனக்கு நெருக்கி கொடுத்துட்டு தான் போவாங்க. ஒரு ட்ரம் இருந்துச்சுங்க, அது வந்து ஒரு குதிரை வந்துச்சு வீட்டுக்கு. அது வந்து உதையில ட்ரம்மு 2ஆக புலந்துருச்சு. அது அப்படியே போடாட்டி என்ன, அதை 2ஆக கட் பண்ணி அரை ட்ரம்மில் தண்ணி ஊற்றிக்கலாம், அரை ட்ரம்மு செடி இது நட்டு வச்சுக்கலான்னு வீட்டுக்கார் அதை அறுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இது தாங்க என் கணவர் முதன்னு பைக் ஓட்டின பைக் இது தாங்க. சொந்தமாக ஓட்டின பைக் இது தாங்க. அவர் வந்து பள்ளிக்கூடம் ஒரு 10th முடித்ததுக்கப்புறமே இங்கிட்டு வேலைக்கு வந்துட்டார். அப்புறம் கம்பெனியில் அவருக்கு கொடுத்த பைக்கு அப்புறம் பர்மனெண்ட்டாகவே அந்த பைக்கை அவரே வச்சுக்கிட்டார். ரொம்ப பியூட்டிஃபுல் மெமரிஸ்லாம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி என்னை ஃபஸ்ட் டைம் இந்த பைக்கில் உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனார். கிளினிக் மாதிரி அன்றைக்கி நைட்டு காய்ச்சலுங்கிறனால கூட்டிகிட்டு போயிருந்தார். ஃபஸ்ட்டு வீட்டுக்காரோட இந்த பைக்கில் தான் ஹாஸ்பிட்டல் போனேன். கல்யாணம் ஆகிட்டு 2 நாள் கிளம்பிச்சு. அதனால் நிறையா பியூட்டிஃபுல் மெமரிஸ்லாம் இந்த பைக்கில் வந்து நிறையா இருக்குங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு தலை தீபாவளிக்கு போனது இந்த பைக்கில் தான். நிறையா விஷயங்கள், எவ்வளோ ட்ராவல்லாம் பண்ணியிருக்கோம். நிறையா லாங் ட்ராவல் தான். நினச்சா பழனியிலேருந்து திண்டுக்கல், திண்டுக்கல்லேருந்து கரூர், கரூர்லேருந்து மறுபடியும் பழனி, அப்படியே ஆல் ரவுண்டு ஒரு நாள் பூரா வண்டியிலே பயணம் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த வண்டி இப்போ எங்களை விட்டு இடைக்கு வெளியில் போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டுக்கார் வந்து ஒரு ஃபீலிங்லேயே தான் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தார். ஏன்னா அந்த வண்டியை வெளியில் போட வண்டியும் துரு பிடிச்சிட்டு போயிடுது. வண்டியும் ஒன்றுக்கு இல்லாமல் போச்சுங்க. அந்த வண்டி 2-3 டைம் செலவு பண்ணிட்டோம். 8000 10,000 செலவு வைக்கிது. மறுபடியும் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் 8000 10,000 செலவு பண்ணுற மாதிரியே இருக்குது. அது வந்து ரொம்ப பழைய வண்டிங்க. அதுக்கான பார்ட்ஸும் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப ரேரு. கோயம்புத்தூரில் தான் தொலையை வாங்கி மாட்டி பண்ணுறனால ரொம்பவே சிரமமாக இருக்குது. பார்த்திங்களா, சுத்தம் பண்ணவே பாம்பெல்லாம் அடித்தாச்சு. ஏன்னா நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியங்க. இல்லாட்டி வீட்டுக்குள்ளே வந்து படம் எடுத்துரும். அதனால் வந்து அந்த பாம்பு அவ்வளோ சத்தத்துலேயும் அது உள்ளேயே இது இருந்துச்சு. அப்புறம் அது மேலே பட்டு அப்புறம் கடைசி அந்த பாம்பு இதாகிடுச்சு. அப்புறம் அதை கொண்டு போயிட்டு தூர போட்டுட்டு இருந்த இடத்துலலாம் வந்து எந்த ஒரு பிட்டு இல்லாமல் எல்லாம் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி சுருட்டி
இந்தான்னு ஒரு 2 ஜாமான் தான் கடந்துச்சு. கடைசியில் வந்து வீட்டை சுற்றிலும் க்ளீன் பண்ணும் போது ஒரு டெம்போவே ரொம்பிருச்சு. அவ்வளோ ஜாமானத்தையும் கொண்டு போய் போட்டாச்சு. வீட்டுக்கார உடம்ப குறைக்கிறேன் அப்படிங்கிறனால சைக்கிள் ஒன்று வாங்கினார் செகண்ட் ஹேண்டில். அது கடைசியில் ஓட்டம் படையே காணாம். வெளியிலே போட்டு வச்சு கடைசியில் துரு பிடிச்சதான் மிச்சம். கடைசியில் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வீட்டை க்ளீன் பண்ணால் போதும், வீட்டை சுற்றிலும் சுத்தமாக இருந்தால் தான் பூச்சிப்பட்டையெல்லாம் வராமல் இருக்கும் அப்படின்ட்டு வண்டி போகுதேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே சிரிச்சுக்கிட்டு உள்ள ஃபீலிங்கோடு நடிச்சிட்டு இருந்தார். சரின்ட்டு அப்படியே அம்மாச்சி சித்தி எல்லாமே ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி போகிற வழியில் பழனி பஸ் ஸ்டாண்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் தாட்டி விட்டாச்சு. இங்கிட்ட இவங்க செல்ஃபுக்கு வந்து அந்த டோரும் போட்டு முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்த 1 வீக்கில் நடந்தது தாங்க. உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். திங்கட்கிழமை வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாண நாள். அவங்க இது வரைக்கும் கல்யாண நாள் அன்றைக்கெலாம் இங்கே இருந்ததில்லை, அவங்க ஊரில் தான் இருந்திருக்காங்க. சரி இங்கே இருக்கும் போது நம்ம சும்மா இருக்க முடியாது, அதனால் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்காரோட ஐடியா. அம்மாவுக்கு ஒரு புடவையும் அப்பாவுக்கு ஒரு வேட்டி சட்டையும் எடுத்தாங்க. நானாக சொல்லாமல் அவராக மனசு வந்து எடுத்தது ஒரு சந்தோஷங்க. சரி இங்கே இருக்கனால சும்மா விடக்கூடாதுன்னு எங்களால் முடிஞ்ச ஒரு வேட்டி சட்டையும் ஒரு புடவையும் பார்த்துட்டு இருந்தோம். காட்டன் புடவை கலெக்ஷன்லாம் நிறையா இருந்துச்சு. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தான் தெரியல. சரின்ட்டு காட்டன் புடவையாக ஒன்று எடுத்தாச்சுங்க. புடவை வந்து சூப்பராக இருந்துச்சு. காட்டன் புடவையில் இந்த ஸ்டோன் ஒர்க்கு வந்த மாதிரி ஒரு புடவை தான் ஃபைனலாக வந்து சூஸ் பண்ணணுங்க. நம்மளே பார்த்து வளர்த்தன அம்மா அப்பாவுக்கு நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதா அவங்களுக்கு செய்யும் போது ஒரு தனி சந்தோஷம்தான். வீட்டுக்கார் வந்து எடுத்து கொடுத்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அப்புறம் அப்பாவுக்கு போய் சட்டை பார்க்கலான்ட்டு பார்த்தோம். ஆனால் நிறைய கலர் டிசைன் இருந்துச்சு, அவங்க சைஸுக்கு எதுவும் செட் ஆகலை. அப்புறம் சரின்ட்டு பாக்ஸில் வந்து வேட்டி சட்டையோடு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து எடுத்தோம். கிரே கலரில் சட்டை, ஒயிட் கலரில் வேட்டிங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த காம்பினேஷன். அப்படியே அங்கேருந்து அதை வாங்கிட்டு நம்ம காலையில் வந்து அந்த பழைய பாத்திர கடையில் வந்து ஜாமான்லாம் போட்டோம் பார்த்திங்களா, அந்த கடைக்கு ஈவினிங் தான் வந்து அமௌண்ட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. டக்குன்னு இறங்கினோடனே எனக்கு வண்டி தான் கண்ணில் பட்டுச்சு. போன உடனே வண்டியை கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்துட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. நம்ம என்ன தான் வண்டியை இப்போ அதுக்கப்புறம் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு வண்டி வந்து அது ரொம்பவே மோஸ்ட் மெமரபுள் வண்டி தானேங்க. இந்த வண்டி செம்ம கெத்தாக இருக்கும். இதில் எங்கள் வீட்டுக்காரர் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பார். அதில் உட்காந்து வரும்போது புல்லோட்டில் வர மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். சரின்ட்டு அப்படியே வந்து கொஞ்சம் வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த பானிபூரி கடையில் வந்து காளான் பானிபூரி, இந்த பாவு பஜ்ஜிலாம் வச்சுருந்தாங்க. சைனீஸ் ஐட்டம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால் சரின்ட்டு அதெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு நைட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அண்ணன் வீடும் காலையில் எழுந்திரிச்சு அவங்களும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இந்த ட்ரெயின் அந்த பெண்டில் திரும்பும் போது ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. எப்போ காலையில் வந்தாலும் ஈவினிங் வந்தாலும் கேட் போட்டுருவாங்க. சரி இந்த ட்ரெயினெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து அம்மா எதுக்கு போடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் எடுத்து கொடுத்தாச்சுல வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்புறம் அப்பா கொடுத்தோடனே அப்பா முகத்தில் ஒரு சின்ன சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. அப்புறம் அவருக்கு நைட்டு வேலை இருக்குங்கிறனால நைட்டு அவர் வேலைக்கு கிளம்பிட்டாருங்க. நாங்கள் எங்களுக்கு வெண்பொங்கல் சாம்பார் வச்சு சாப்பிட்டோம் முடிச்சாச்சு. இப்போ இவரும் வேலைக்கு போயிட்டாங்க, அண்ணன் விட ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ அடுத்த ஹெல்ப்பர் வந்து சிக்கினது வந்து எங்கள் அம்மா. மெயின் வேலையெல்லாம் செய்யும் போது கூட ஒரு ஹெல்ப்பர் இருந்தால் தான் கைக்கு டூல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க சௌகரியமாக இருக்குங்கிறனால இன்றைக்கி அம்மாவை போட்டாச்சு. சரின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செட் பண்ணி அந்த பின்னாடி மேக்னெட் வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த தாழ்பால் வைக்கிறது, கைப்பொடி வைக்கிறது, ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருந்துச்சு. இப்போ கபோர்டு ஓவராலாக ஃபினிஷிங் ரெடி ஆகிடுச்சுங்க. ஆனால் இன்னும் ஃபினிஷிங் ஆகலை. இப்போதைக்கு வந்து டோரை மட்டும் தொங்க விட்டாச்சுங்க. தீபாவளிக்கு வந்து இதுக்கு மேலே மைக்கா ஒட்டிக்கலாம் அப்படின்ட்டு. அப்பாவும் அங்கே கரூரில் வந்து டெய்லியும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இப்போயே வந்து 3 நாள் லீவு போட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு வேலையாக காசு இருக்கப்போ தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போதைக்கு டோரை போட்டுடலாம். தீபாவளிக்கு கொஞ்சம் காசெல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்போ மைக்கா வாங்கி ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறனால இப்போ டோரை மட்டும் போட்டு விட்டாச்சுங்க. தீபாவளிக்கு வந்து மைக்கா வாங்கி ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறனால வீடு பாருங்கள் அப்படியே தலைகீழாக கவுழ்த்தி போட்ட மாதிரி இருக்குது. இவங்க எல்லாம் வேலையை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் எனக்கு வேலையே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஏகப்பட்ட ஐட்டம் வீட்டுக்குள்ளேருந்து நம்ம அந்த வளையலுக்கு சம்மந்தமான பொருள், தையல் மிஷின், அது இதுன்னு ஏகப்பட்ட ஜாமான் வச்சுருக்கோம். இது க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழியாயிருவேன். ஆனால் இவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு வேலையே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம சாமி ரூம் ஸ்க்ரீன் போட்டிருப்போம் பார்த்திங்களா, அந்த இடத்துலையும் மேலே டோரும் கீழ் டோரும் மாட்டியாச்சுங்க. மேல் டோருக்கு வந்து இந்த மணி, அதுக்கப்புறம் இந்த பிள்ளையார் அந்த வடிவம்
டிசைன்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் ஒன்று போடலான்ட்டு இருக்கோம். அது இன்னும் 2 நாள் ஆகிட்டு கழட்டி போட்டு வந்து மாட்டி வச்சிடலாம். ஏன்னா சாமி ரூம் வந்து கப்புன்னு அடைச்ச மாதிரி இருக்கக்கூடாது. இது ஃபுல் டோர் மாதிரி இப்போ போட்டாச்சுங்க. இதில் இன்னும் வேலைப்பாடுகள், இன்னும் பீடிங் சைஸ் மைக்கா, அவுட்ரு மைக்கா நிறையா கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொடுத்துட்டு பார்க்கும்போது வேலை வந்து இன்னும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரே முட்டா வேலை அப்பா லீவு போட்டுட்டு வேலை செய்யவும் முடியாது. நமக்கும் வந்து கண்டினியூவாக செலவும் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்க. கையில் காசு இருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறனால ஸ்டாப் பண்ணி வச்சாச்சுங்க. ஓவராலாக இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறையா பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே லைக் போடவும் மறந்துடாதீங்க. வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.